கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, கேதுவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய சமயத்துல அதை பண்ணினோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப பந்தத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில வந்துடுவாங்கங்கிற அது உன்னத ரீதியான விஷயத்த அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மறைமுகமா. ஆனா இது உண்மையான விஷயம்தான். ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் அப்படிங்கும் போது, அதாவது திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கும் போது கேதுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம்ங்கிறது அதுதான். இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார் ராகு. அதனால ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே கிடைக்கும். ஆனா கேது அப்படி கிடையாது. இதுதான் அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது நம்ம பார்த்தோம் யூசுவல் பயிற்சி மாதிரி கிடையாது. மற்ற பயிற்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம். ஆனா ராகு கேது மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மாறாக சுத்தக்கூடிய கிரகம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள்.